மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் சிபிஐ கட்சியை சேர்ந்த லெனின் அவர்கள். வெளியில் இருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்துக்கிறோம். இது சரியான நிலைப்பாடாக நான் கருதுறேன். புதிய தலைமுறை இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் அனுபவம் தேவை. அரசியலும் சரி, அதிகாரத்திலும் சரி. கடந்த முறை திமுக மீது இவர்கள் குற்றம் சாட்டினார்கள், இன்றைக்கு வருகிறது. எனவே அவர்கள் பதிலளிக்கணும். விஜய் மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காரா? எல்லாம் வார்த்தைகளாலும் வாய்ஜாலங்களாலும் அல்லது பிரச்சாரங்களாலும் மட்டுமே நடந்து விடாது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்ம அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டா ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு நம்பினவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குதே. இங்க இருக்கிற கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய் கூற்று. தமிழ்நாடு மிக பெரும் போராட்ட கனலை சந்திக்கும். மாணவர்கள் நிச்சயமாக எழுந்து போராடுவார்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு கூட்டணி ஆட்சி தமிழகத்துல நிகழ்ந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டணி சகாப்தம் துவங்கிவிட்டதுன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் போட்டிருக்கிறோம். மத்தியில் போட்டோம். இப்போ மாநிலங்களுக்கும் அது வருகிறது பல இடங்களில். என்ன விஷயம்னா, கூட்டணி என்பது வெறும் அதிகார பகிர்வு மட்டும் இல்லாமல் கொள்கை நிலையிலும் அது சரியான திசைகளில் போகிற போது வலுவாக இருக்கும். நீங்கள் கேரளாவில் கூட்டணி ஆட்சி தான். எல்டிஎஃப் யூடிஎஃப் காலங்காலமாக தனி கட்சி ஆட்சி என்பது இல்லை. வெஸ்ட் பெங்காலில் அறுதி பெரும்பான்மை பெற்ற போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து 30 வருஷத்துக்கு மேலே இருந்தப்போ கூட்டணி ஆட்சியாக தான் இருந்தது. அது ஒரு கொள்கை ரீதியான இடதுசாரிகள் கூட்டமைப்பு, அரசியல் கட்சியெல்லாம் இணைந்து செய்தது. எனவே கூட்டணி ஆட்சி என்பது இன்றைய பன்மைத்துவ சமூகத்தின் ஒவ்வொரு பகுதி மக்களையும் பிரதிபலிக்கிறது. அரசியல் கட்சிகள் அவர் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை தான் கூட்டணிகள் செய்கிறது. எனவே கூட்டணி என்பதே ஒவ்வாத வார்த்தை, கூட்டணி என்பதே கூடாத ஒன்று என்பதாக நாம் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் பார்க்குற போது அது இன்றைய யதார்த்த அரசியலில் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கு, அதை தான் நாம் பார்க்கணும். அதே சமயம் அமைச்சரவையில் இடம் பெறுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, பட் காலத்தின் கட்டாயத்தின் கருதி அமைச்சரவையில் இடம் பெறணும்னு விசிகா சொன்னாங்க. ஐயுஎம்ஓலும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் இடம் பெறலை. இதுக்கு என்ன காரணம்? கம்யூனிஸ்டில் தெரியும், நாங்கள் எல்டிஎஃப்பில் இடம்பெறுறோம். லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டில் கேரளாவில் இடம்பெறுகிறோம். அது மாதிரி இடதுசாரிகள் தலைமை தாங்குகிற பல இடங்களில் நாங்கள் வர்றோம். அல்லது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஒன்று உருவாக்கி தேர்தலுக்கு முன்போ அல்லது பின்போ எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் வர்றபோது ஆட்சியில் பங்கேற்பதற்கான சூழல் வரும். இப்போ எதுவுமே இல்லாமல் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக அணியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் 108 பேர்னா ஆட்சி அமைக்க முடியாது, அறுதி பெரும்பான்மை இல்லை. அதே நேரத்தில் மக்களின் பெருவாரியான ஆதரவை பெற்றிருக்கிற ஒருவரை ஆட்சி அமைக்காமல் செய்வது ஒரு ஜனநாயகத்தன்மையாக இருக்காது. இதையெல்லாம் கட்சி இந்த நிகழ்கால அரசியலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வெளியில் இருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்துருக்கிறோம். இது சரியான நிலைப்பாடாக நான் கருதுகிறேன். போக போக அது எப்படி இந்த அரசு வரும் என்பது சம்பந்தமாக அவ்வப்போது நாங்கள் கூடி பேசி கருத்துக்களை வெளியிடுவோம். எனவே இந்த அடிப்படை தான். எனவே எடுத்தோடனே ஆட்சி அதிகாரமே கூடாது, ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு கட்சியும் பாடுபடுது. கம்யூனிஸ்ட் அதற்காக தான் பாடுபடுகிறோம். உழைக்கும் மக்களின் அதிகாரம் தான் கம்யூனிஸ்ட் அதிகாரம் என்பது. ஆனால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போது இந்த பிரத்யோக சூழலையும் கருத்தில் கொண்டு ஒரு அரசியல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு, முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. எனவே தான் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். அப்போ வெளியிலிருந்து ஆதரிக்கணும் உடனே தள்ளிடுவோமா, எடுத்துருவோமா? இல்லை. நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சே. காமன் மினிமம் ப்ரோக்ராம் 56 நாங்கள் கொடுத்தது தானே. அதில் தானே 100 நாள் வேலை திட்டம், அதனால தானே குடும்ப வன்முறை சட்டம், ஃபாரஸ்ட் ஆக்டு, ஏன் தகவல் பெறுகிற உரிமை சட்டம், இதெல்லாம் அப்போது வந்தது தான். அப்போ அதுக்கு பிறகு UPA 2ல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அழுத்தத்துக்கு நீங்கள் அணுசக்தி உடன்பாடை கொண்டு வந்த போது அது தவறா அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்தது குறித்து பரிசீலனை பண்ணியிருக்கிறோம். அந்த நேரத்தில் அது நம்ம பெருசாக எடுத்துருக்க கூடாதுன்னு, அது வேறு. ஆனால் அது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்லேருந்து விலகுது. எனவே நாங்கள் வாபஸ் வாங்கணுமே தவிர அது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அவங்க ஸ்ட்ரிக்டானாக இருக்கிற போது ஒருபோதும் நாங்கள் ஊறு செய்யலை.
ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரசுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்லெண்ணம் வந்திருக்குதுன்னா நாங்கள் சொன்ன பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியதுனால தான். பெட்ரோல் விலையேற்றம், டீசல் விலையேற்றத்திற்கு நாங்கள் ஒரு மாற்று யோசனையை சொன்னோம். ஆயில் டெபிசிட் பூல் இன்னும் உருவாக்கணும். பற்றாக்குறை காலங்களில் அல்லது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் உயர்கிற போதெல்லாம் மக்கள் தலையில் அதை வச்சிடக்கூடாது. இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்கிறத கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பா எதிர்க்க மாட்டாங்கன்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஏன் அதை தவற விட்டாங்க? எப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, இது தவறவே விடலை. முதல் முறை நீங்கள் தெரியும் உங்களுக்கு, சென்னை ராஜதானியாக இருந்தபோது கம்யூனிஸ்டுகள் அந்த தேர்தலில் மிக பெருவாரியான இடங்களில் பெற்றோம். எங்கள் கூட்டணியில் இருந்தது தான் காமன் வீல் கட்சி, அந்த படையாட்சியார் நடத்தின கட்சி, ராமசாமி படையாட்சியார் நினைக்கிறேன். அதை தான் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக 62 பேருக்கு மேலே வெற்றி கூட்டணியும் கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற ஒரு காலத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக அரசியலில் துறவரம் பூண்ட ராஜாஜியை மீண்டும் இழுத்து நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் மூலமாக இந்த கூட்டணியை உடைத்து ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் கட்சி. அப்போ நாங்கள் வர முடியாமல் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சா நாங்களும் அந்த மாதிரியான தகுதித்தங்கள் பண்ண முடியும், ஆனால் பண்ணலை. ஏன்? கேரளாவில் எல்டிஎஃப்க்கும் யூடிஎஃப்க்கும் ஒரே ஒரு வாக்கு தான், ஒரு எம்எல்ஏ தான் கூட. ஒருத்தர் கட்சியை விட்டு அதுலேருந்து விலகி வர்றேங்கிற போது கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அரசியலில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும், ஒரு நேர்மை இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று வெறிபிடித்து அலைபவர்கள் அல்ல இடதுசாரிகள். ஆட்சி அதிகாரத்தை கூட விட்டு கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா எல்டிஎஃப் அப்போ விசிகாவை ஆட்சி அதிகாரத்துக்கு வெறி பிடிச்சவங்க அப்படி சொல்ல முடியாது. அவர்களுடைய நிலைப்பாடு வேறு. நான் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிறேன். நாங்கள் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, பல்வேறு விஷயங்களில் கொள்கை ரீதி இருக்குது, கொள்கை ரீதியாக சிந்திக்கிறோம். இந்த நியூ குளோபல் ஆர்டரில் எதெல்லாம் பிரச்சனையாக ஆகிறது, உழைக்கும் மக்களுக்கு எதிராக எது இருக்குது, தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக இருக்கிறது, சேலரிட் செக்ஷனுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறது என்பது குறித்து எங்களுக்கு ஒரு பார்வை உண்டு. எனவே இதை எது செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, ஒரு அரசு, ஒன்றிய அரசு செய்ய வேண்டியது எது, மாநில அரசு செய்ய முடிந்த அந்த லிமிட்டேஷன் என்னங்கிறதெல்லாம் உணர்ந்துருக்கிறோம். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக நாங்கள் இப்போ ஒடுக்கப்பட்டு காலங்காலமாக இருக்கிற ஒரு சமூக பிரிவை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை ஏன் வரக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்ததுனாலேயே சமூக மாற்றம் ஒரே நொடியில் நடந்துடும் நாங்கள் நம்பலை. 7 அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், பாராட்டுகிறோம். ஆனால் 8 அமைச்சர்கள் வந்தாலும் 10 பேர் போட்டாலும் சமூகம் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் மாறிவிடுமா என்றால் நிச்சயம் முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளியல் தன்மை, பொருளாதார நடைமுறை, பொருளாதார கொள்கைகள், அரசு முன்வைக்கிற எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு சார்பு இருக்கிறது, முதலாளித்துவ சார்பு இருக்கிறது, பெருநிறுவன சார்பு இருக்கிறது. இப்போ அதிலிருந்தெல்லாம் வரணும்ல. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, இந்த லாங் டேர்ம் இஷ்யூவில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களால் அதில் ஆட்சியில் பங்கேற்க முடியவில்லை. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய ஒரு விஷயத்தில் வருகிற போது இருக்கிற நிலைமைக்கு அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தர்றோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொள்கை நிலைங்கிறது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அது சம்பந்தமாக பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே சமயம் தாவேக்கால இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், அவரோட துறையே தெரியாம சுற்றுலாத்துறைன்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. இவர் மட்டும் இல்லாம சில முக்கியமான அமைச்சர்களுமே துறை தெரியல, எப்படி பதிலளிக்கணும்னு தெரியல, தடுமாறுறாங்க. தாவேக்காவோட இந்த புதிய அமைச்சரவையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஊடகங்களில் இப்படி சொல்கிறத வச்சே சரியா அப்படின்னு அது கூட தெரியாமல் அமைச்சர்கள் இருப்பாங்கங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள இயல. ஆனால் சொன்னாங்க, இல்லை சொல்லியிருக்கலாம், அதை டங் ட்விஸ்ட் ஆகி சொல்லியிருக்கலாம், வார்த்தைகள் அவர் ஒரு நிமிஷம் பேசினாரு. இல்லை இருக்கலாம். அதை வைத்து மட்டுமே நான் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறது சொல்கிறேன். தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது தெரிந்ததை அந்த நேரத்தில் மனநிலையில் வந்த விஷயங்களில் தவறாக புரிந்து கூட பேசியிருக்கலாம். அந்த நிலைமையை நான் போய் அந்த நேரத்தில் நான் சொல்ல முடியல. ஆனால் அதே நேரத்தில் இது புதிய நபர்கள், புதிய இளைஞர்கள், புதிய தலைமுறை இன்றைக்கி வந்திருக்கு. அவங்களுக்கு இன்னும் அனுபவம் தேவை, அரசியலும் சரி அதிகாரத்திலும் சரி. அப்போ ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் இருக்கிறது, நம்ம அதான் சொல்கிறோம். அது இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும், அது பர்மனெண்ட்டாக இருக்குது. அவர்களே பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். பல விஷயங்களை இந்த அரசு என்ன செய்ய வேண்டும்னு ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க. எனவே என்ன விஷயம்னா, தாங்கள் கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஸ்ட்ரிக்ட் ஆன் பண்ணி தங்களுடைய அரசியல் நடத்தணும். 2வது, இன்றைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அங்கொன்றும் இங்கொன்றும் நம்ம சொல்லலை, தொடர்ந்து வருகிறது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது ஒரு அரசு, கடந்த முறை திமுக மீது இவர்கள் குற்றம் சாட்டினார்கள், இன்றைக்கு வருகிறது.
எனவே அவர்கள் பதிலளிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூக்கு யூ ஷுட் ஆன்சரபிள். ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் என்பது அதுதான். அதை நிறுத்துவதற்கு எல்லா கட்சிகள்கிட்டையும் கூட ஆலோசனை கேட்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் இது ஒரு பொது இன்னைக்கு தீங்கு நம்ம சமூகத்தில் கல்வி பிடித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான தாக்குதல், பாலியல் தொல்லைகள், அதே போல் ஆணவ படுகொலைகள், இதெல்லாம் நடக்குது. கடந்த ஆட்சி காலத்திலேயே ஆணவ படுகொலையை கண்டித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு நபர் கமிஷன், ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா அவர்கள், நீதியரசர் பாஷா தலைமையில் ஒரு கமிஷன் இயங்கிட்டு இருக்கு. நாங்களும் போய் கருத்துரை கொடுத்துருக்குறோம், எங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். அது தொடர வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். எனவே கடந்த ஆட்சியில் எரிஞ்ச கட்சி எரியா கட்சிங்கன்னு பார்த்துடக்கூடாது. கடந்த ஆட்சி காலங்களில் இதுவரை எடுக்கப்பட்ட நல்ல திட்டங்கள், நல்ல சட்ட முன்வடிவுகள், அதற்கான முன்முயற்சிகளை இந்த அரசும் தொடர்வதன் மூலம்தான் தமிழ்நாடு தமிழர் உரிமை என்கிற நிலைப்பாட்டில் இவர்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். எனவே ஒரு வேண்டுகோளாகவும் நாங்கள் வைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நிறைவேற்ற வேண்டும், அது அவங்களுடைய கடமையாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய தலைவர்கள், அதாவது கொள்கை தலைவர்கள் வைக்கிற எல்லாரையும் பாருங்கள். பெரியார் இருக்கிறார், அம்பேத்கர் இருக்கார், இன்னும் பலர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் 5 கொள்கை தலைவர்கள். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்காக களமாடியவர்கள், சாதி ஒழிப்புக்காக நின்றவர்கள். அப்போ அதே வழியில் இவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அமைச்சரவையில் ஒருத்தர் 2 பேர் தவறு பண்ணியிருந்தால் கூட அவர்கள் திருந்துவதற்கு அல்லது திருத்தப்படுவதற்கு, தலைமையின் சுட்டிக்காட்டலுக்கு ஏற்ப நடப்பதற்கு அவர்களும் உள்ளாக வேண்டும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தான், பொது ஒழுங்கு எல்லாருக்கும் பொதுவானது தான். அது எப்போதும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே சமயம் தாவேக தலைவர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்க விடமாட்டேன்னு சொல்லி வந்திருந்தாரு. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தா வழக்கம் போல நடக்கிற மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ விஜய் மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காரா? நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்ததே ரொம்ப தவறு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல. அது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் கல்வி, இன்னும் சொல்லப்போனால் கல்வியிலேயே நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கும், ஒழுக்க கல்வியெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கொண்டு வருவதற்கான முன்முயற்சி எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் குடும்பங்கள்லேயே பெண் பிள்ளைகளை வளர்ப்பது சம்மந்தமாக தான் எல்லாரும் கவலை இருக்குது. ஆண் பிள்ளைகள் குறித்து கவனத்தோடு வளர்ப்பதற்கான முயற்சி எடுக்கணும். பெண்ணுன்னா யார் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளிடம் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அந்த 10 பருவம் அல்ல, குழந்தை பருவத்திலேருந்தே சொல்ல வேண்டிய, கல்வி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையெல்லாம் உணர வேண்டும். எனவே இன்றைக்கு நடக்கிற இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு தொடர்ச்சியாக வருவது தான். ஒரே நாளில் அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தால் இவையெல்லாம் காட்சி மாறிவிடாது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. இந்த புரிதல் தாவேகாவுக்கும் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இது வந்து சமூக பிரச்சனையும் பின்னி பிணைந்து இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் போலீசிங்னு சொல்கிறோம். நம்ம காவல்துறை என்ன சொல்லுவாங்க, இங்கிலாந்தினுடைய காவல்துறைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல்துறை போட முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வைக்க முடியாது. அப்போ என்ன தேவை என்றால், இன்றைக்கு இது குறித்த ஒரு விழிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தணும். அதற்கு அரசு முயற்சி எடுக்கணும். அதற்காக பல இளைஞர் மாணவர் அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இடதுசாரி மாணவர் அமைப்புகள் தொடர்ச்சியாக இதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல் பெண்கள் அமைப்புகள் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து போராடுகிறார். இவங்களையெல்லாம் கூட்டி அழைத்து பேசி நல்ல கருத்துக்களை பெற்று காவல்துறைக்கும் அவற்றை சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க விடாமல் ஜீரோ கிரைம்ங்கிற அந்த அளவுக்கு போவதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ளணும். அது ஓவர் நைட்டில் நடக்காது. மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது என்பதைப் போல எல்லாம் வார்த்தைகளாலும் வாய்ஜாலங்களாலும் அல்லது பிரச்சாரங்களாலும் மட்டுமே நடந்து விடாது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் தாவேக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனி மனிதன் செய்யக்கூடியதை எப்படி நீங்க அரசு மேல பழியா சுமத்தலாம்? இதுதான் கடந்த காலத்தில் திமுக சொன்னிச்சு. தனி மனிதனா ஆங்காங்கே ஸ்கேட்டராக நடக்கிற சம்பவங்களை வைத்து எப்படி ஒரு அரசே கட்டி போட்டதாக சொல்லுவீங்க, அரசுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டுச்சு. நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்தால் அந்த அரசு சம்மந்தப்பட்டது. இது கடந்த காலங்களில் சில காலங்களில் அரசுகள் நடந்திருக்கு. ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச்சூடு நடந்தது, பொள்ளாச்சி விஷயங்கள் நடந்த போதெல்லாம் அது நடந்தது, டிலே நடந்தது. அப்போ நம்ம எதிர்த்து போரிட்டோம். ஆனால் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி டிலே நடக்கலை. எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனுக்குடன் காவல்துறை செயல்பட்டது. சில எதிர்கட்சிகள் கேட்டபோது சிபிஐ விசாரணை கூட அனுமதிக்கப்பட்டது. அப்படியே போய் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ ஆர்டர் கொடுத்ததெல்லாம் இருக்குது. எனவே அந்த விஷயத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ் தான். எந்த அரசுகளும் அது வரக்கூடாது.
கடந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு, இந்த காலத்திலும் அப்படி தான் இருக்கணும். எனவே அந்த காலத்தில் நீங்கள் பேசினீங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்சரபிள், நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறீங்க. இதைத்தான் இன்றைக்கி நாங்களும் சொன்னோம். நாங்கள் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுங்கிறது இல்லை. சட்டம் நீங்கள் எல்லா மாநிலங்களையும் பாருங்கள், கம்பேரிட்டிவாக மற்ற மாநிலங்களோடு இங்கே குறைந்து இருக்கிறது. என்ன காரணம்னா கல்வி விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, ஒரு நகர்மயமாதல் அப்படின்னு வர்றபோது தமிழ்நாடு ஒரு நகர்மயமாதலினுடைய உச்சத்தில் இருக்கிற மாநிலமாக இருக்கிறது. சிறு நகரங்கள் பெருநகரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற இடம் இங்கே தான். அர்பனைசேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே அர்பனைசேஷன் வர்றபோது வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அர்பன் சென்டராக வருது. அப்போ பெண்கள் மொபிலிட்டி, நீங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்ட போக மாட்டாங்க. நீங்கள் விமானத்தில் பார்க்கலாம், ரயிலில் பார்க்கலாம், தனியாக வர்றாங்க. அப்படின்னா பாதுகாப்பின்மையினாலையா? இல்லை, அவர்களுக்கு அந்த செக்யூரிட்டி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி நடக்கிறது யார்? சிறுமிகளுக்கு நடக்குது. அப்போ சிறுமிகள்லாம் யார்? தெரிந்தவர்கள் தான். இதை பற்றி நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதையெல்லாம் ரிப்போர்ட்லாம் வாங்கி காவல்துறைக்கும் அது சம்மந்தமான சில விஷயங்களை சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் வர்ற போது நிச்சயமாக வரும். இப்போ நீங்கள் சிசிடிவி நகர்ப்புறங்களில் இருக்குது, எங்கே எது நடந்தாலும் தெரிஞ்சிடும். அந்த சிசிடிவி ஆக்டிவ் மோடில் வைக்கணும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தனி செக்ஷனை உருவாக்கணும். ஒவ்வொரு தெருலையும் இருக்கணும். காவல்துறையுடைய எண்ணிக்கை போதுமானதல்ல. தேசிய சராசரியோட தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கம்மியாக இருக்குது. எல்லாவற்றிலும் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறோம். ஆனால் காவல்துறை 1,00,000 பேருக்கு எத்தனை காவல்துறைன்னு இருக்குல்ல, அதில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அதையும் உருவாக்கணும். போக்குவரத்து காவல்துறையும் இதையும் ஒன்றாக்கிடக்கூடாது. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் வர்ற போது ஒரு எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். அப்போ நீங்கள் சிங்கப்பெண் படைன்னு வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த படைக்கு என்ன எய்மு, அவர்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும்? அப்போது நீங்கள் என்ன சொல்ல போனால் சைபர் அட்டாக் வருது பெண்களுக்கு எதிராக. பெண்களுடைய அந்த செல்ஃபோன்கள்லாம் அந்த மாதிரி வருது, சோஷியல் மீடியாவில் வருது. இப்போ அதையெல்லாம் கண்காணிக்கணும். இதெல்லாம் தேவையாக இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு விரிவான ஏற்பாட்டோடு இந்த மாதிரியான விஷயங்களை களைவதற்கான, ஏன்னா கொலை மிரட்டல் இப்போ சோஷியல் மீடியாவில் வருது. அப்போ அதை வந்து கடந்து போய்விட முடியாது. நீங்கள் நேராக வெர்பாட்டியனாக பேசுகிற போது அது சட்டத்தின் கீழ் குற்றம், அதுவும் குற்றம் தான். ஆனால் அது யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? காவல்துறைக்கு அதை பற்றிய பார்வை போதுமான அளவு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எனவே இவற்றையெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சில் இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு இந்த காவல்துறையும் அரசும் முன் கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே சமயம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடல்லாம் பாடியிருந்தாரு. இப்போ மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாயை ஒரே நாளில் ஒழிக்க முடியாது, சினிமா மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ யதார்த்தம் என்னன்னு தெரியாமையே போகிற போக்கில் விஜய் அவர்கள் அந்த பாடலை பாடிட்டாரா? அது நிதர்சனம் ஆயிடுச்சுல அவங்க சொந்த கூற்றின் மூலம். ஊழல் என்பது 2 விதத்தில் இருக்குது. இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையை நடத்துகிறீங்க, நியாயப்படுத்தலை, அவங்களே சொல்கிறாங்க அந்த கடையில் இருக்கிறவங்க, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்களே கட்டணும்னா என்ன பண்ணுவான்? இது வருது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து அதை நீங்கள் செய்யணும். அதற்கான தீர்வை முன்வைக்கணும். கடைக்கு, மின்சாரத்துக்கு, அங்கே தேவையான குடிநீர் பாட்டிலெலாம் வைக்கணும். குடிநீரும் வைக்கணும்ல, கூட்டமாக வர்றப்போ. இவை எல்லாவற்றிற்குமான தேவை இருக்கிற போது அந்த செலவை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாத போது 10 ரூபா இப்போ 20 ரூபா வாங்கிட்டு இருக்கான்னு வருது. அப்போ அது வந்து ஒரு இன்ஸ்டண்ட், நீங்கள் காஃபி வேணால் போடலாம் உடனே. ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியாது. அப்போ என்ன வரும்? இந்த விஷயங்களை உள்வாங்கி அதற்கான தீர்வுகளை முன்வைப்பதன் மூலம்தான் அதை நீக்க முடியுமே தவிர, இல்லைன்னா அது தொடரும். அதை அமைச்சரே உணர்ந்திருக்கிறாரு, சொல்லியிருக்காருன்னா கடந்த காலங்களில் தேர்தலுக்காக பேசியிருக்கிறார்கள். இப்போ தேவைப்படுகிறது, அது சம்மந்தமாக யோசிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் இது குறித்து அவர்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். இப்போ இந்த மாதிரியான வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, அது ஃபைன். பட் இது மக்களை பாதிக்கிறதை விட அவங்க தொண்டர்களை பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டா ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு நம்பினவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது பல பேர் சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க, ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்கலான்னு வருது. ஒரு மிக்சடான உணர்வுகள் தான் வருது. நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் ஊடகங்களில் விவாதத்துக்கு வந்திருக்கு, சமூக ஊடகங்களையும் வந்திருக்கு. இதையெல்லாம் இந்த அரசு கண்ணுற்று உள்வாங்கி அதற்கான தீர்வுகளை என்ன சொல்லப்போனால் நிபுணர் குழுவை உருவாக்கி இது சம்மந்தமாக பரிசீலிக்கலாம். அமைப்புகளை கூப்பிட்டு அடைத்து பேசி இதற்கான முடிவுகளை எடுக்கலாம். இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் இது தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கலாம். இன்னொன்று, இந்த டாஸ்மாகை பொறுத்தவரை இப்போ படிப்படியாக குறைக்கணுங்கிறத கடந்த காலங்களையும் எடுத்திருக்காங்க.
இப்போ இந்த அரசு சில கடைகளை மூடி இருக்கு. நம்முடைய வேண்டுகோள் என்னென்னா, அந்த கடைகள் மட்டுமல்ல, தனியார் விற்பதற்கு அந்த மணமகிழ் மன்றங்கள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நிறுத்தணும். இதை குறைச்சிட்டு அதை உருவாக்கிடக்கூடாது. அப்போ குடிப்பழக்கம் ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் விற்கிதுங்கிறதுல குறைந்திருக்கானா? இல்லை, கடைகள் குறைந்திருக்கே தவிர விற்பனையில் பெரிய அளவுக்கு குறைவு இல்லை. அப்போ அது குறித்து ஒரு மோடாலிட்டியை உருவாக்கணும். இன்னொன்று, இப்போ கேரளாவில் இருக்கிறது மாதிரி ட்ரை டேஸ், நீங்கள் 1ஆம் தேதி ஊதியம் பெறக்கூடிய நிலை இருக்குது அரசு பணியில், தனியார் துறையிலெல்லாம். எனவே 1ஆம் தேதியிலேருந்து 2 நாள் வந்து ட்ரை டேஸ்மாங்க. அன்னைக்கு எல்லா அந்நிய பானங்களும் விற்பனை கிடையாது, எந்த மதுக்கடையும் திறக்காது. இன்னும் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மதுக்கடை கூட ட்ரை டேஸில் மூடிடுவாங்க. அதை இங்கே முன்முயற்சி எடுக்கலாம். இப்போ 12 மணிக்குன்னு இருக்குது, அது மதியம் 2 மணிக்கு அல்லது 4 மணிக்கு கூட ஆக்கலாம். அந்த விற்பனை காலத்தை கூட குறைக்கலாம். இன்னொன்று, குடி நோயாளிகள் அதிகரித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில். இது கடந்த காலங்களிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குல்ல, மறுவாழ்வு மையங்கள், அதை மாவட்டம் தோறும் உருவாக்கணும், பெருநகரங்களில் நிறைய உருவாக்கணும். அதன் மூலம் இளைய தலைமுறையை வென்றெடுப்பதற்கு, அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வைப்பதற்கான முன்முயற்சிகளையும் சேர்த்தே எடுக்கணும். ஏன்னா இது இன்றைய தேவையாக இருக்கிறது. அதே சமயம் இன்னொரு சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து முன்னாடியே இருந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்ட வாகனத்தில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அதே சமயம் சிஎம் செல்லி எப்போ இருந்தோ இருக்குது, ஆனால் அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அதே மாதிரி டிஎன்பிசிக்கு கோச்சிங் சென்டர் சென்னையில் இருக்குது, அது கவர்மெண்ட் சார்பாக நடத்தப்படுது, அதுக்கும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு, ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாவே தாவேகா மாறிட்டு இருக்கான்னு சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுது. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த அரசு அப்படி ஸ்டிக்கர் ஒட்டி ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இது அறிவியல் தொழில்நுட்ப யுகம். நாம் செய்கிற ஒவ்வொன்றும் உலகமே கண்காணிக்கிறது. இளைஞர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல படித்த இளைஞர்கள். அவர்கள் ஒன்றும் தற்குறிகள் அல்ல. மற்றவர்கள் சொல்லுவது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நிறைய படித்திருக்காங்க. அவர்கள் இந்த காலத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க, மாற்ற வேண்டும் என்று விரும்பியிருக்காங்க, அதனால் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் வந்திருக்கீங்க. எனவே இதே மாற்றம் அவர்களுக்கு ஏமாற்றமாக வருகிற போது இதிலும் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாக யோசிக்கக்கூடும். எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து நீங்கள் சொன்ன அந்த அடிப்படையில் நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் கொடூர பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஐடி செக்டாரில் கொஞ்சம் வேலைவாய்ப்பு வருகிறது, தனியார் துறையில் வேலைவாய்ப்பு வருகிறது, ஆனால் ஊதியம் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. குறிப்பாக ஜிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறோம், இந்த ஜொமேட்டோ இதிலெல்லாம் வர்றாங்க. அவங்களாம் என்ன ஊதியம்? எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிவேகத்தில் பைக்குகளில் பயணித்து ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, க்ரோசரி டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ இவர்களுக்கான அடிப்படை ஊதியங்கள் வரையறுக்கப்படலை. எனவே இவர்களெல்லாம் உங்களுக்கு ரீல் போட்டு தான் இந்த ஆட்சி வந்திருக்கீங்க. எனவே அவர்களுக்கான நலனை உறுதி செய்வதற்கு வாரியங்களை உருவாக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை நீங்கள் நிரந்தரப்படுத்துவதற்கு, குறைந்தபட்ச ஊதியத்தை அந்த நிறுவனங்களோடு பேசி உறுதிப்படுத்துவதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்வதன் மூலம்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னும் வேலையில்லாத நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அவர்கள் அற்றுக்கூலிகளாக பல இடங்களில் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கட்டடம் கட்டுற தொழில், கான்ட்ராக்டு, பெரு நிறுவனங்கள் கான்ட்ராக்டில் கூட போய் செய்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஊதியம்லாம் ஆய்வு செய்யப்படணும். மிக மிக சொற்பமாக இருக்கிறது. லாபத்தில் 10 விழுக்காடு கூட ஊதியமாக கொடுக்காத நிறுவனங்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் நம்ம எப்போதுமே குறைந்த விலையில் மின்சாரத்தை கொடுக்குறோம், குறைந்த விலையில் நிலத்தை கொடுத்துருக்குறோம், எல்லாமே ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்பு தரும்னு. ஆனால் வேலை வாய்ப்புக்கு பதிலாக வேலை ஏய்ப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதை கடந்த காலங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம், இப்பயும் நாங்கள் பேசுவதன் காரணம் நீங்கள் இந்த இளைஞர் சக்தியின் மூலம்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. எனவே நீங்கள் அந்த இளைஞருடைய மிக முக்கிய உரிமையாக இருக்கிற வேலை உரிமை, பெற்றிருக்கிற வேலையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை, அதற்கான சட்ட முன்முடிவு, இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் கல்வி நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் நடக்கிற கொள்ளை இருக்குல்ல, அது பெருமளவு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் கேபிட்டேஷன் ஃபீ இருக்குது. இன்றும் நீங்கள் அரசு நிர்ணயித்த தொகையை விட அதிகம் கேட்டு வாங்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அதுக்கு புரோக்கர்ஸே இருக்கிறாங்க எல்லா கல்வி, என்னால் சொல்ல முடியும். அப்போ இதிலெல்லாம் மாற்றம் வேண்டும் அல்லவா? ஒன்று, அரசு போட்டி போடக்கூடிய அளவிற்கு அரசு நிறுவனங்கள் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில்
மக்கள் மத்தியில் இந்தந்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் நன்றாக இருக்கிறது, அங்கே படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு கட்டணம் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கிற கட்டணத்துக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அதை உறுதிப்படுத்தணும். அதுவும் தேவையாக இருக்கிறது. எனவே ஒரு பக்கம் கல்வி கொள்ளை, கட்டண கொள்ளை, கனிம வள கொள்ளை, இளைஞர்களுக்கு எதிராக இருக்கிற இந்த கூலி பிரச்சனை, அதாவது அடிப்படை ஊதிய பிரச்சனை, இவையெல்லாம் இன்றைக்கு சமகால பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிகம் இருக்கிற மாநிலம் நம்ம மாநிலம். அவர்களுடைய உரிமைக்கு இந்த அரசு காத்திரமாக செயலாற்ற வேண்டும். இல்லை என்றால் அவர்களே எதிர்த்து போராடக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் மாறுவார்கள். ஏன்னா இப்போ நீங்கள் காக்ரோச் பார்ட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு வருது. ஏன்னா இணையத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். உலகம் உள்ளங்கையில் அளவில் இருக்கிறது. எங்கெங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க அடுத்த கணம் அல்ல அப்போதே தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ அவருடைய கிரகிக்கிற ஆற்றல், அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் இன்னும் அதிக வேகத்தில் இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து ஏற்ற வகையில் திட்டங்களை தீட்டுவதும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதும் மிக மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். அதே சமயம் நிதித்துறை அமைச்சர் கீர்த்தனா கிட்ட எப்போ வெள்ளை அறிக்கை வெளியிடுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு 1 வருஷம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. உண்மையாவே 1 வருஷம் தேவைப்படுமா? கடந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்போ என்ன இருக்குன்னு அறிவிக்கிறதுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கு 1 வருஷம் தேவைப்படுமா? இல்லை, அதில் பொருளாதார பிரச்சனையில் தாவேக்காவிற்கு அது குறித்து இன்னும் போதவில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த சம்மந்தமாக யோசிப்பதற்கு நிறைய பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க, கேட்கலாம். அது 1 மாதம் கூட போதுமானது. துறைவாரி எல்லாம் கணக்கில் தான் இருக்குல்ல, எல்லாம் பட்ஜெட்ரி அலோகேஷன் தான், தனியாகலாம் அலோகேட் பண்ண முடியாது, எல்லாம் பட்ஜெட் தான். அதில் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கனால ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய லாபம் இருக்கும், கடன் இருக்கும், முதலீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை எடுத்து கொடுப்பதற்கு ஒன்றும் பெரிய இதில் 1 வருஷம் இல்லைன்னு இல்லை. இன்னொன்று, இங்கே இருக்கிற கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய் கூற்று. அப்படி அல்ல, அப்படி ஒன்றும் கஜானாவிலே இருக்காது. இன்றைய வரவுன்னு இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கலாம், ஆனால் வரவு வந்துகிட்டு இருக்குல்ல, டிக்கெட் கொடுத்து வாங்குறோம்ல, மெட்ரோவில் டிக்கெட் கொடுத்து வாங்குறோம்ல, மின்சார கட்டணத்தை கட்டுறோம்ல, அதெல்லாம் வரவு தானே. அப்போ அதெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கடன் இருக்கலாம், அது வேறு. கடனை நான் இல்லைன்னு சொல்லலை, கடன் இருக்கிறது. ஆனால் அது செலவு செய்கிற விதம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, கல்விக்கு, மருத்துவத்துக்கு, இதெல்லாம் முதலீடு, அது வெறும் செலவல்ல. அப்போ கடன் வாங்காத ஒரு அரசு உலகத்தில் எங்கேயும் இருக்குன்னா இல்லை. அப்போ கடன் எதற்கு வாங்கணுங்கிறது தான் மிக முக்கியம். அப்படி பார்க்கணும். எனவே அந்த வகையில் பொறுத்தவரை வெள்ளை அறிக்கைக்கு 1 வருஷம் என்பது தேவையில்லை. நீங்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அப்பயே எடுத்து கொடுத்துட்டார்ல. ஜெயலலிதா அம்மா பீரியடில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலையும் வெள்ளை அறிக்கை தந்திருக்கிறார்களே. எனவே ஆட்சி மாற்றங்கள் வரும். அதனாலேயே ஒரு ஆட்சி கடந்த காலத்தில் எல்லாத்தையும் தீர்த்து விட்டது, இனிமேல் வரவே வராது அப்படி என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக இல்லை. நிச்சயமாக இன்றைக்கும் என்ன ஜெனரேட் ஆகிட்டு தான் இருக்குது பல நிறுவனங்கள். நம்ம அரசு முதலீடு போட்ட இப்போ ஆவின் இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. தினந்தோறும் வியாபாரம் நடத்துகிற நிறுவனங்கள் இருக்குல்ல, எவ்வளவோ இருக்குல்ல. இப்போ அதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்லிட முடியும்? எனவே அப்போ அதே மாதிரி வரி வருவாய் ஒவ்வொரு மாதமும் 2. இப்போ நீங்கள் இப்போ ஜிஎஸ்டியை சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இன்றைக்கி ஒவ்வொரு பொருள் வாங்கினீங்கனாக்கா அவங்களுக்கு 5% 10% வரலையும் ஜிஎஸ்டி போயிட்டுருக்குல்ல. 18% 9% வருது இல்லை தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி கூட இங்கே வந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ வரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. கஜானா காலி என்பதெல்லாம் உண்மையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அது ஏதோ அவர்களாக பேசுகிறார்கள், அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். நிச்சயமாக அப்படி இல்லை, ஒரு வலுவான நிலையில் தான் இருக்கிறது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறதான் பார்க்கணும். வட்டி விகிதத்தை குறைப்பதற்கு, பற்றாக்குறையை நீக்குவதற்கு கடந்த காலங்களில் முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியை இன்னும் மேற்கொள்ள வேண்டும். பற்றாக்குறை இல்லாத ஒரு பட்ஜெட்டை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். விலை உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல மெஷர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் சேர்த்தே பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தோழர், இன்னொரு பக்கம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப அமைஞ்சிருக்க தாவேக அரசு கண்டிப்பா பிஎம் ஸ்ரீயையும் மும்மொழி கொள்கையும் ஏத்துப்பாங்க நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாருன்னா அப்ப தாவேகாக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, அவர் நம்புறேன்னு சொல்றாரு. தாவேகா மிக தெளிவாக கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. தமிழ்நாடு 2 மொழி கொள்கை தான், அதை தான் நாங்கள் தொடர்வோம்னு சொல்லியிருக்காரு. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய ஆன்மா. பிஎம் ஸ்ரீயில் வர்ற 2000 ரூபா, 2000 கோடி, 2500 கோடியை பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்களுடைய மனநிலை வெடிப்பு நிலைக்கு உள்ளாயிடும். அது பணமா போர் குணமா என்பது தான் கேள்விக்கு வரும். அப்படி வருகிற போது இந்த அரசு அப்படி எடுக்காது என்று நான் நம்புகிறேன். எடுத்தால் அதை எதிர்த்து களமாடுகிற முதல் இயக்கமாக நாங்கள் தான் இருப்போம்.
அதில் ஒன்றும் இல்லை. எனவே இன்றைக்கு இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் ஆதரவு கொடுத்துட்ருக்குறோம். ஆனா ஆர்எஸ்எஸ் மாணவர்கள் போய் தலைமைச் செயலகத்துல விஜயை மீட் பண்ணியிருக்காங்க. இப்ப திமுக அந்த இடத்துல இருந்திருந்தா அவங்களோட நிலைப்பாடு பிஎம்ஸ்டி வேண்டவே வேண்டாங்கிறது. அந்த இடத்துல சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு கூட நடந்திருக்காது. ஆனா ஆர்எஸ்எஸ் மாணவர்கள் போய் விஜயை சந்திக்கிறாங்கன்னா மறைமுகமா ஆதரிக்க போறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இல்லை, ஏபிபியுடைய அதனுடைய தன்மைகள் அத்தனையும் நான் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கும் தெரிகிறது. பலர் மாணவர்களாக இருந்து அமைப்புகளிலிருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. தெளிவாக தெரியுது. ஜேஎன்யூவில் அவர்கள் போட்ட குண்டற்படை தாக்குதல், மாணவர்களை தாக்கியது, பெண் மாணவிகளை தாக்கியது, அதே மாதிரி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் நடந்துக்கிட்ட முறை, வட மாநிலத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் முழுக்க இவர்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க என்பதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அவர்கள் அதில் தெளிவாக இருப்பார்கள். ஒருவேளை இவங்க சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டார் என்று நான் நம்ப தயாரில்லை. விஜய் இன்னைக்குலையும் அதை சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் அவர்கள் மாற்றி ஒன்றிய அரசுக்கு ஏதுவாக நடப்பார்கள் என்றால் தமிழ்நாடு மிக பெரும் போராட்ட கனலை சந்திக்கும். மாணவர்கள் நிச்சயமாக எழுந்து போராடுவார்கள். ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய ஆன்மா. நான் கேட்குறேன், ஒரு சமத்துவம் வேண்டும் என்கிறோம். இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி தாய்மொழி, ஆங்கிலம் வச்சுங்க. அந்தந்த தாய்மொழியும் இன்னொரு மொழியும் நீங்கள் வச்சுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எதுக்கு ஒரு இடத்துல மட்டும் 3 மொழி, ஒரு இடத்துல 2 மொழி? நான் கேட்குறேன், ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் எத்தனை 2 3 மொழி எது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊபியில் ஒரு மொழி தான் இருக்கிறது, பீகாரில் ஒரு மொழி தான் இருக்கிறது, அவங்க தாய்மொழி என்பதனால. அதனால் உண்மையான தாய்மொழியாக போஜ்புரி புறந்தள்ளப்பட்டிருக்கு, மைத்திலி புறந்தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஹிந்தியில் பல 54 டைலக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பெரும் மொழிகள். 2 கோடி பேர் பேசுகிறது, 5 கோடி பேர் பேசுகிறது, அதெல்லாம் இன்றைக்கி புறந்தள்ளப்பட்டிருக்கு. ராஜஸ்தானி மொழியே அழிவின் விளிம்பில் இருக்குது இந்த இந்தியாவில். எனவே ஒரு மொழியை அழிகிறது என்றால் ஒரு பண்பாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் அத்தனையும் அழிக்கப்படுவதாக அர்த்தம். அப்படி நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். எனவே இந்தி திணிப்பு என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அதே நேரத்தில் இந்தி விரும்பி படிக்கிறாங்கன்னா படிக்கலாம். தமிழ்நாடு அதுக்கு இடம் கொடுக்குதே. ஏதாவது இந்தி பிரச்சார சபா இங்கே இருக்குது, 100 ஆண்டு கண்ட ஒரு இடம், காந்தியார் காலத்துலேருந்து இருக்குது. பல இடங்களில் இந்தி தனி டியூஷன் சென்டர்ஸ்லாம் நடத்திட்டுருக்காங்க, அங்கே போகிறாங்க. ஏன் ஒன்றிய அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது, சிபிஎஸ்சியில் அதில் இருக்குது, அதெல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையே. பிரச்சனை என்னென்னா அதை நீங்கள் வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பது தான். பிஎம் ஸ்ரீ மூலம் ஒரு மாடல் பள்ளி, அதுவும் என்னன்னு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மாதிரி பள்ளிகளை கவனத்தில் வச்சு தான் இந்திய அளவில் நீங்கள் கொண்டு வர்றீங்க. அதுக்கு நீங்கள் இதையெல்லாம் கட்டாயமாக்க சொல்வது என்பது ரொம்ப அபத்தமானது. அப்போ புதிய கல்விக் கொள்கை வியாபாரமாக்குகிற, இன்னும் சொல்ல போனால் கல்வியை தனியார் மயமாக்குகிற, மீண்டும் கல்வியில் தூர இடத்துல தனியார் மயமாக்குகிற, இன்னும் சொல்ல போனால் அரசு கல்வி நிறுவனங்களை அழித்தொழிக்கிற ஒன்றை தான் அதில் முன் வச்சிருக்கு. கட்டாய இலவச கல்வியை எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன், ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு வர தயாராக இல்லை. மாறாக தனியார் நிறுவனங்கள்கிட்ட அரசு நிறுவனம் சரியா இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடங்களை ஒப்படைங்கிறீங்க. நீங்க தனியார்னு சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி எழுது. சமீபமாக கூட மருத்துவத்துறை அமைச்சர் டெம்பரவரியா ஒரு 40 பிரைவேட் ஹாஸ்பிட்டலை திறக்கிறோன்னு ஒப்புதல் பிறப்பிச்சிருக்காரு. இது சரியான நடைமுறையா? நிச்சயமா அரசு மருத்துவமனைகளை பலப்படுத்த வேண்டும். தனியார் மருத்துவமனைகள் எந்த காலத்திலும் மருத்துவம் செய்ததில்லை. ஒரே உதாரணம் கொரோனா காலத்தில் யார் மருத்துவமனைகளை திறந்து மக்களுக்கு சேவையாற்றியது? அரசு மருத்துவமனை தான். மிகச்சிறந்த கட்டமைப்புகள், ஆக்சிஜன் பற்றாக்குறை, ரெம்டிசிவிர்ங்கிற மருந்து பற்றாக்குறை இருந்த காலத்தில் அரசு தெரிவித்து அரசு மருத்துவமனையை தான் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை காப்பாற்றியது. ஏன் பணக்காரர்களையும் காப்பாற்றியது. நீங்கள் பெரிதும் மதிக்கிற புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் இருந்தவர்கள்லாம் இறந்து போனார்கள். அங்கே போய் மருத்துவம் செய்வதற்கு கூட டாக்டர்கள் பயந்த காலம் உண்டு. ஆனால் அரசு மருத்துவமனையில் அது நடந்தது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு மருத்துவமனைகளை பலப்படுத்துவது, நவீனமாக்குவது, அது தொடர்ச்சியாக மேற்கொள்ளணும். கடந்த ஆட்சி காலத்துலேயும் அது வந்திருக்கு. பல புதிய முயற்சிகள்லாம் எடுத்து அநேகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியும் இருக்கட்டும், மருத்துவ வாய்ப்பும் இருக்கட்டும், ரெண்டுமே இன்றைக்கு இந்தியாவில் முன்னுதாரணமாக இருக்குது. எனவே அது தொடர வேண்டும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடக்கூடாது. தனியார் அங்கங்கே நடத்துகிறாங்கன்னு நடத்திட்டு போகிறாங்க, அது வேறு. ஆனால் இதையும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அரசு மருத்துவமனைகளுக்கு, பொது சுகாதாரத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக கடந்த காலத்தில் அரசு செய்ததையெல்லாம் அழிக்கிற ஒரு வேலையாக மக்கள் பார்ப்பார்கள். அது நடக்கும். ஆனால் மின்துறை இப்போ பிரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க, அதானி அம்பானி கைகளுக்கு மாறப்போகுதுங்கிற செய்திகளும் வெளியாயிட்டு இருக்கு. அது உண்மைதானா? அப்படி நடந்தால்
கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அது நடக்கக்கூடாது. அதானி அம்பானிகள் உங்களுக்கு தெரியும், மும்பையில் இது மாதிரி தான் மின்சார இதை கொண்டு வந்து அன்றைக்கு இருந்த பாஜக சிவசேனா ஆட்சி பண்ணிச்சு. மக்கள் எதிர்த்து போராடினாங்க, ஆந்திராவில் எதிர்த்து போராடினாங்க, சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்துருக்கு. எனவே மின்சாரம் தொட்டால் மட்டுமல்ல, அது கட்டணம் உயர்ந்தால் கூட ஷாக் அடிக்கும். இன்றைக்கி அதுதான் நிலைமை. 200 யூனிட்டு இலவச மின்சாரம் என்று சொல்லிவிட்டு இந்த யூனிட்டுக்கு பதிலாக அடுத்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் மொத்தமாக வசூலிக்கலான்னு நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா, தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதிகமான விலை நிர்ணயம். ஏற்கனவே கடனில் இருக்குது, மேலும் கடன் இருக்கும். அப்போ கடன் இல்லாத தமிழ்நாடு என்பது உங்களுடைய கோரிக்கை. அது உண்மையானால் தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும். அரசே மின் உற்பத்தியில், பவர் ஜெனரேஷனில் இறங்கணும். ஏற்கனவே நமக்கு கட்டமைப்புகள் இருக்குது, உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் உடன்குடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அனல் மின்சார உற்பத்தி இருக்கிறது. ஏன் நம்ம கோயம்பேட்டில் கழிவுகளை சுத்திகரித்து மின்சாரம் தயாரிக்கிறது இருக்குது. அடையமாக இந்தியாவிலே வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் எடுக்கலாம். சோலார் எனர்ஜி எடுக்கலாம், ரெனியூபிள் எனர்ஜியெல்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக நீங்கள் செயல்பட வேண்டும். தற்காலிகமாக இப்போ மின் தேவை வருது, நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க தனியார்கிட்ட, அது தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ மின்சாரம் உடனடி தேவை. மின் வெட்டுகளை நிறுத்தணும். மக்களுக்கான வாழ்க்கை எனது கோடையில் கொளுத்து வெயில் தாங்குகிற அளவுக்கு ஃபேன் கூடலாம் எப்படி அவர்கள் தூங்க முடியும்? அதுக்கு வாங்கணும். ஆனால் அது பர்மனண்ட் ஆக்கி விடக்கூடாது. இந்த இடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிப்பு எப்பயுமே கோடை காலங்களில் தான் வரும், குளிர்காலங்களில் குறையும். இப்போ காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி அதிகரிக்கும், அது வர்றபோது ஜெனரேட் ஆனிச்சுன்னா இது குறையும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தமிழக அரசே, நீங்கள் உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டதை நாங்கள் ஏன் குறை சொன்னோம்னா இதனால தான். அரசே இனிமேல் துவங்க முடியாதுன்னு இருக்குது. ஏற்கனவே துவக்கி வச்சுருக்கிறதுல புதிய அலகுகளை உருவாக்குங்க, அதனுடைய கெப்பாசிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்கள், புதிய முயற்சிகளை எடுங்க, ஒன்றிய அரசுகிட்ட போய் கேளுங்க. அப்படி கொடுக்க மறுத்தால் என்றால் போராடுவோம், தமிழ்நாடே எழுந்து நிற்கும் உங்களுக்கு பின்னால். அதுக்கு பதிலாக அதானிக்கும் அம்பானிக்கும் இதை அடகு வைத்தால் அதனால் வருகிற கட்டண சுமை உங்களையும் பதம் பார்த்து விடும். எனவே இவற்றில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று என் வேண்டுகோளை வைக்கிறேன். மேகதாது அணை பிரச்சனையில தாவேகா சீக்கிரம் ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உட்பட சீமான் உட்பட கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேகதாது அணையோட இஷ்யூக்கு இன்னும் தாவேகா அரசு வாய் திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமா தமிழ்நாடு அரசு சம்பந்தமாக ஆய்வு செய்து உடனடியாக தன்னுடைய நிலையை அறிவிக்க வேண்டும். மேகதாட்டில் ஒரு அணை கட்டப்படுமையானால் காவிரியில் ஒரு சொட்டு நீர் வராது. ஏற்கனவே காவிரிக்கு வர வேண்டிய நீரை 2000 HP மோட்டார்களை வைத்து இறைத்து தங்களுடைய அணைகளை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள், திருட்டுத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் காவிரி ஒழுங்காற்று வாரியமும் கண்டிப்பதில்லை. ஏன்னா அது பவர்லெஸ்ஸாக இருக்குது, பல்லில்லாத நிறுவனமாக இருக்கிறது. நீங்கள் ஹிராகுட் அணையோ அல்லது அங்கே இருக்கிற தாமோதர் பள்ளத்தாக்கு, அது 4 மாநிலங்களுக்கு இடையே ஒப்பந்தம் மிக தெளிவாக இருக்கிறது. அதிகாரம் எல்லாம் அந்த ஆணையத்துக்கு தான் இருக்குது. ஆனால் காவிரி பிரச்சனையில் 2 மாநிலங்களுக்கு 3 மாநிலங்களுக்கு இடையே 4 மாநிலங்கள் தான், அங்கேயும் கேரளாவும் இருக்குது, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, 4 மாநிலங்கள். இதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆணையத்தை பாஜக நியமிக்க வேண்டும்? ஒரு அதிகாரமற்ற ஆணையத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதன் விளைவாக இவையெல்லாம் நடக்குது. இதற்கு மத்தியில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசும் காரணம். அவர்கள் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அங்கே ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் காரணம். எனவே தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கிற காவிரி பிரச்சனையில் இந்த அரசு காத்திரமாக தன் முடிவுகளை அறிவிக்க வேண்டும், வெளிப்படையாக இதை எதிர்க்க வேண்டும். இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போகணும், அனுமதிக்க கூடாது. அப்படி போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நேரடியாக பாசனத்துக்கு மட்டும் இல்லை, குடிநீர் தட்டுப்பாடும் வரும். பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் காவிரி தீரத்தை நம்பிதான் இருக்கிறது. எல்லா மாவட்டங்களையும் எடுத்து பார்க்கலாம், பெருநகரங்களை எடுத்து பார்க்கலாம். இங்கே வீராணத்துக்கு கூட வர்றது அங்கேருந்து நிரப்பப்படுகிற தண்ணி தான். சென்னையே அபாயத்தில் வரும். இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் நிபுணர்களை அழைத்து பேசி வழக்கும் தொடுக்க வேண்டும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அது தமிழ்நாட்டின் நலனுக்கு முற்றிலும் விரோதமான ஒன்று என்பதை இந்த நேரத்திலும் நாங்கள் சொல்கிறோம். இடதுசாரிகள் அதற்காக தொடர்ந்து போராடுகிறோம். அது 29ஆம் தேதி தஞ்சையில் சிபிஐயும் சிபிஎம்மும் இணைந்து நடத்துகிற ஒரு பெரும் போராட்டமும் இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி. தாவேகாவோட அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செய்கிற வேலையை ரீல்ஸாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க.
தாவேக அரசு தொடர்ந்து ரியல் ஆட்சியா இருக்குமா இல்ல ரீல் ஆட்சியா இருக்குமா? விளம்பர மோட்லேயே இனிமேல் இருக்கக்கூடாது. இனி மக்களுக்கு உதவி செய்கிற, மக்களுக்கு சேவை ஆற்றுகிற அந்த இடத்துக்கு மோடை மாற்றுங்கன்றோம். ரியல் ஆட்சியாக அது இருக்க வேண்டும். ரீல் போடுறது, நீங்கள் இளைஞர்கள் இருக்காங்க, அது இயல்பு, எல்லாருமே ஒரு எடுத்து ரீல் போடுறது அது மட்டுமே போதுமானதல்ல. அரசு நிர்வாகம் என்று வந்தால் அதற்கு என்று ஒரு பொது ஒழுங்கு இருக்கிறது, ஒரு நாகரிகம் இருக்கிறது. அந்த நிலையில் இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அரசாங்கமே விளம்பரம் கொடுக்கலாம், தப்பு இல்லை, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கடந்த காலையும் இப்பயும் கொடுக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ரீல்லையே நீங்கள் போட்டு முடிச்சிடலாம் நினச்சிங்கன்னா சென்சிட்டிவானதுக்கு எல்லாம் போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் வர்ற எதிர்வினைகள் பற்றி தெரியாமல் சிலர் செய்கிறார்கள். எனவே அது குறித்து ஒரு அறிவுறுத்தலை அவங்க கட்சியும் செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் போய் ஒரு மருத்துவமனையில் ஆய்வு செய்தது சம்மந்தமாக வந்தபோது இது தவறு, யாரும் அப்படி போகக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போகலாம், மற்றவர்கள் சென்று பார்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அவர்களுக்கு அது மாதிரி செய்யக்கூடாது என்பது கட்டளையாக விடப்பட்டிருக்கு. இது வரவேற்கத்தக்கது. இது எல்லா முனைகளிலும் வேண்டும். இல்லைன்னா நிர்வாகம் ஸ்தம்பித்து போய்விடும், ஒரு குழப்ப மனநிலை வந்துவிடும். எனவே அந்த மாதிரியான நிலை தமிழ்நாட்டுக்கு வந்து விடக்கூடாது. அதை மக்கள் நாகரிகமாகவும் பார்க்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் செஞ்சால் அது ஒரு அநாகரிகமாக கருதக்கூடிய சூழல் வந்துவிடும். எனவே இதையெல்லாம் தவிர்ப்பது என்பதுதான் சரியானது. அந்த நிலையிலிருந்து இந்த ஆட்சி செயல்பட வேண்டும். ரொம்ப நன்றி தோழர். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி.